காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் பக்கத்துல கை கொடுக்கி காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் கொண்டு வந்து இந்த நாளில் அநேக ஆயிரங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவனுடைய தாசன் பிரதர் ஆல்பர்ட் சாலமன் ஐயா அவர்கள் இந்த நாளில் நம் மத்தியில் அவர் வந்திருக்கிறார்கள். பாருங்கள், நெருக்கமான இடத்துல தான் நாம் இருக்கிறோம், ஆனாலும் பெருக்கமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நெருக்கத்தில் இருந்த என்னை கர்த்தர் என்ன பண்ணாரோ விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தர் நமக்கு பெருக்கத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? கர்த்தர் கொடுப்பார். அழைக்கப்பட்ட போது இந்த நாளிலே அதை எதிர்பாராமல் சபையின் மக்களுக்கு அழைப்பு இணங்கி இந்த நாளிலே அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தைகளுக்காக நம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தி அவர் வரவேற்று. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பது மிகுந்த சந்தோஷம். Praise the Lord. Amen. அந்த பல்லவியை பாடுறேன், சரிங்களா? பல்லவி பிறகு நம்ம அப்புறமா கொஞ்சம் எழுப்பி பாடுவோம். உட்கார்ந்து பக்கத்தில் பார்த்து, பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவா. ஈஸி தானே? பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். பல்லவி பாடும். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்று நம்மோடு வாழ்கிறார். பாடலாமா? உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும், எப்போதும் என்றென்று நம்மோடு வாழ்கிறார். இப்ப எல்லாம் சொல்லுங்க. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம். பியூட்டிஃபுல். பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். பக்கத்துல பிளஸ் பண்ணுங்கம்மா. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய். இன்னும் ஒரு விஷயம். உனக்குள் எனக்குள், உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும், எப்போதும் என்றென்று நம்மோடு வாழ்கிறார். சொல்லுங்க. உனக்குள் எனக்குள், உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும், எப்போதும் என்றென்று நம்மோடு வாழ்கிறார். பக்கத்துல ஒரு ஐஃபை கொடுங்க. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். நம்பிக்கையோட. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். சமகரிங்க சந்தோ. அழுகின்ற நீங்கள் பாக்கியவான்கள், இனி வாழ்நாளெல்லாம் நீங்கள் நகைப்பீர்கள். அழுகின்ற நீங்கள் பாக்கியவான்கள், இனி வாழ்நாளெல்லாம் நீங்கள் நகைப்பீர்கள். அழுகின்ற நீங்கள் பாக்கியவான்கள், இனி வாழ்நாளெல்லாம் நீங்கள் நகைப்பீர்கள். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்று நம்மோடு வாழ்கிறார். சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து. உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்போதும் என்றென்றும், எப்போதும் என்றென்று நம்மோடு வாழ்கிறார். பெரிய காரியம். ஐஃபை கொடுங்க. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். ஆமென். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். தலைக்கு மேல கையை தட்டி
அழுகின்ற நீங்கள் பாக்கியவான்கள், இனி வாழ்நாள் எல்லாம் நகைப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அழுகின்ற நீங்கள் பாக்கியவான்கள், இனி வாழ்நாளெல்லாம் நீங்கள் நகைப்பீர்கள். அழுகின்ற நீங்கள் பாக்கியவான்கள், இனி வாழ்நாளெல்லாம் நீங்கள் நகைப்பீர்கள். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். ஒருத்தருக்கு பக்கத்தை பார்த்து பாடுங்க. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம் உனக்காய் செய்திடுவார். கைகளை தட்டி ஆமென். ஆண்டவர் கொடுத்த பாட்டு. காரியம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். ட்ரை பண்ணுவீங்களா? என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி எல்லாரும் சேர்ந்து காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமே, நம்பிக்கையோட காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கரங்களை தட்டுவோம். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். நம்பிக்கையோட பாடுங்க. என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால். எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோட காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க பிரதர்ஸ், பாடுவீங்களா? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் பக்கத்துல கை கொடுக்கி காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால். இன்னும் இப்படி இந்த பக்கம் கை, இந்த பக்கம் ஒரு கை. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சீரப்பார் வல்லை விடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சீரப்பார். எல்லாரும் சேர்ந்து காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். இவன் பக்கத்துல சிரிச்ச முகமா கைப்பிடிச்சு பக்கத்துல சொல்லுங்க. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர். சொல்ல மாட்டீங்களோ? வாய்க்கும். நானும் விட மாட்டேன். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும், உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி
பேசுவாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம். நம்பிக்கையோட விசுவாசத்தோடு காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கண்களை மூடி சொல்லுங்க, கண்களை மூடி சொல்லுவோம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர். இன்னும் ஒரு விசாரிக்க செய்ய வாயை திறந்து come on. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, என் காரியம் வாய்க்கும். கர்த்தாவே, உங்க நேரத்தில் உம்மாலே காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise Jesus. Amen. நான் ரொம்ப நேரம் பேச, கொஞ்ச நேரம் உங்களோட பேச விரும்புகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஊழியங்கள். இந்த நாளிலும் கூட அழைப்பு கொடுத்த பாஸ்டருக்கு மறுபடியும் நன்றி செலுத்த விரும்புகிறேன். உங்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆமென். அமர்ந்திருக்கிற ஊழியர்களுக்காகவும் தேங்க்யூ ஸோ மச். பாஸ்டர்ஸ் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமென். கர்த்தருடைய கிருபையினாலே இதுவரைக்கும் அழைத்த அழைப்பிலே நின்று ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நான் ஒரு பாஸ்டரில் ஒரு சுவிசேஷகனாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். சார், உங்களை மாதிரியே பாடணும், உங்களை மாதிரியே பிரசங்கம், அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம். இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை கொடுத்துருக்காரு. ஆமென். நான் டிஜே சங்கிள் மாதிரி பாட ஓடிய போயிடுவீங்க. அவங்களுக்குடைய அந்த 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 தாழ்மை, அந்த மனதுருக்கம், ஒரு தனி அபிஷேகம். ஆமென். ஸோ எல்லாருக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. பக்கத்தில் பாசன உங்களுக்கு ஒரு கிருபை, எனக்கு ஒரு கிருபை. என்ன காப்பி பண்ணாத சரிங்களா? பெற்றோரும் உங்கள் பிள்ளைகள் இவங்களை மாறி வரணும், இந்த ஏ மாதிரி இந்த பி மாதிரிலாம் ஜோம் பண்ணாதீங்க. பிரைஸ்லாம். என் பிள்ளைக்கு என்ன வர, என்ன கிருபையோ அந்த கிருபையில் அந்த பிள்ளை வளரும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். தேவ நாமத்துக்கு நிறைய மூத்த ஊழியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் எழுது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, கைகளை அசைச்சு சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யுமையா, ஓ பெரியவரே. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் மகளே. அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலை படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? சோர்ந்து போகிறோம் எனக்கு பலனையும் சத்தம் இல்லாதவனுக்கு சத்தத்தை கெடுக்கிற ஆண்டவர் இப்பொழுதும் தன்னுடைய பலத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவ பலத்தை பெற்றுக்கள், தேவ பலத்தை பெற்றுக்கள். பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. கேட்கிறீங்களா? பலன் தாருமே, பலன் தாருமே. என்னை நிரப்பிடுவே. கைகளை உயர்த்தி பலன் தாருமே, கைகளை உயர்த்தி பலன் தாருமே. கேளுங்க, பலன் தாரும். ஓ பலன் தாருமே. I need your strength, இயேசுவே. பலன் தாருமே. இப்பொழுது நீ பலன் தாரிடை கட்டுவீராக. பலன் தாருமே. உம் பலத்தால், உம் பலத்தால்
கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமே. நல்ல பலத்தோடு, முழு பலத்தோடு நல்ல நல்ல கரகோஷத்தை எழுப்பி ஓசையுடைய தாளத்தோடும் பேரோசையுடைய தாளத்தோடும் அவருக்கு மகிமை 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 கனமும் துதியும் அவருக்கே. ஓ ஹல்லேலூயா. ஒரு ஆலோசனையா சொல்றேன், ஆண்டவர் எவ்வளவு உயர்த்தினாலும் தாழ்மையை விட்டுறாதீங்க. ஆண்டவர் உயர்த்துவார், பல உயரங்களை உயர்த்தும் பொழுது அதே துவக்கத்தில் இருந்த அதே தாழ்மை. இன்னைக்கு நான் சொல்றேன், இத்தனை வருஷங்கள் டிராவல் பண்ணதுல ஒரு ஆத்மா என்னை விட்டு போனது கிடையாது. ஒரு கொயர் மெம்பர் 50-60 பேர் இருக்காங்க எங்கள் கொயர் வாட்ஸ்அப் குரூப்பில். அது இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த 17வது வயதில் ஆரம்பித்த, அதாவது நான் பாடகர் கூட மாத்திரம் சொல்கிறேன், பிலீவர்ஸ் நிறைய இருக்குது எல்லாமே. ஒருவர் கூட எங்களை விட்டு போனது கிடையாது இத்தனை வருஷங்கள் டிராவல் பண்ணும்படியாக. ஏன் தெரியுமா? அந்த தாழ்மையோடு நம்ம இருக்கும்போது, அந்த அன்போடு கூட இருக்கும்போது, ஒரு உதாரணமாக இருக்கும்போது மக்களும் நம்மோடு நிற்பார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். சரி, அதனால் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னு தெரியல, செய்திக்காக வந்தேன். தாழ்மையாக இருங்க, கடைசி வரைக்கும் தாழ்மையாக இருங்க. ரெண்டாவது, உங்கள் தலைமைத்துவத்துக்கு கீழே இருங்க. ஒரு பாஸ்டர் கீழே வளரும் போது தான் நம்ம அந்த டிசிப்ளின் வரும். இன்னொன்று சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மாலாம் அடித்து வளர்த்தாங்க. சாரி, நான் இன்னும் வசனத்துக்குள்ள போல, ஏன் சொல்கிறேன்னு தெரியல. அடித்து பெல்ட்டு எங்கள் அண்ணெல்லாம் எங்கே அவர், ஆமாம், என்னை விட அவர், நான் இவராச்சு அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்பார், நான் நேராக பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிருவேன். ஸோ எங்கள் கதைகள்லாம் அப்போ அடித்து வளர்த்ததுனால இப்போ பிள்ளைங்க மேலே கை வைக்க முடியல. இல்லை, இன்னைக்கு பிள்ளைங்க மேலே கை வைக்க முடியல, டீச்சர்ஸே கை வைக்க பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்கள் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ அந்த ஒழுக்கத்துக்குள்ளே வளர்ந்ததுனால தான் இன்றைக்கும் அந்த டிசிப்ளினில் நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஸோ ஆகியனால தான் இதை சொல்லணும்னு என் மனசில் பட்டதுனால சொல்கிறேன், தாழ்மையாக இருங்க, தலைமைத்துவத்துக்குள் இருங்க. எவ்வளவு உயர்த்தினாலும் உங்கள் சபையோடு இணைஞ்சு ஊழியம் செய்யுங்க. ஏன்னா அவர் மெய்ப்பனை கொடுக்கும்போது அப்படி இருத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை கொடுத்துறாரு, அதை தெரிஞ்சு தான் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய காரியங்கள் சபைக்கு நடக்கிற காரியம், அது அந்த டாபிக் பேசும்போது பேசணும், அது இப்போ அதை பேச வரல. இன்னைக்கு எத்தனையோ பிரிவினைகள். சரிங்களா? கர்த்தருக்காக நில்லுங்க, கடைசி வரைக்கும் சபையில் அழித்துருங்க. கர்த்தருடைய பிரைஸ் லார்ட். நேரே சுருக்கமான ஒரு வார்த்தை தான் யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். வாசிக்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. தகப்பனே, இந்த வார்த்தை ஆசீர்வதித்தாங்க, எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லா கவனிங்க, யோபுவினுடைய புஸ்தகத்தில் இந்த 23ஆம் அதிகாரத்தில் அவர் தன் வாழ்க்கையில கடந்து போன பல அனுபவங்கள். இப்போ இந்த திருச்சபை 38-40 ஆண்டுகள் கிட்ட கடந்து வந்திருக்கிறாங்க. ஒரு சில விசுவாசிகள் பல வருஷங்களாக இருந்திருப்பீங்க, ஒரு சில விசுவாசிகள் ஒரு மேபி ஒரு 5 வருஷங்களாக கூட டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. பாஸ்டர் அம்மாவும் பல வருஷங்களை அவங்க கடந்து வந்த பாதைகள் பயங்கரமான பாதைகள். சரிங்களா? அப்போ யோபுவின் வாழ்க்கையிலும் அவர் கடந்து வந்த பாதைகள் பயங்கரமான ஒரு நெருக்கமான பாதைக்குள்ள கடந்து வந்த சமயத்தில் இந்த 23ஆம் அதிகாரம் விசேஷமா பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஒரு நெருக்கத்தில் இருந்து, ஒரு பதற்றத்தில் இருந்து, இன்னும் சொன்னா அழுத்தத்தில் இருந்து, அவர் வாயிலிருந்து பல வார்த்தைகள் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போறார். இந்த 23ஆம் வசனத்துல, அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல அவர் குறிப்பிடும் போது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். கூடி வந்திருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நமக்கு நம்ம ஆண்டவர் என்ன குறிச்சு வச்சிருக்கிறாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த அப்போஸ்தல விசுவாச ஜெப வீட்டுக்காய் ஆண்டவர் என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதற்கு எதிரிடையாக என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், எதிரிடையாய் மனிதர்கள் எழும்பினாலும், நல்ல கவனிங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நான் வீட்டில் கடைசி பிள்ளைன்னு சொன்னேன் இல்லைங்களா? எங்க அம்மா சொன்னாங்க, அந்த நாட்களில் 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு யோசித்தாங்களாம். 5வது 4ஓடு ஸ்டாப் பண்ணிக்கலான்னு அவங்க யோசித்தாங்களாம். அப்போ அவங்க மனதில் பிசாசு தான் அந்த எண்ணத்தை போட்டிருக்கிறாங்க. ஏன்னா 5வது பிறந்தது ரொம்ப மோசமான பிசாசு. ஐயோ, இது எல்லாத்தையும் மாற்றிடும், இதை பிறக்க விடாமல் பண்ணணும்னு சொல்லி அந்த நாட்கள் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்படி யோசித்தண்டா அப்படின்னுவாங்க. நீங்கள் என்னம்மா யோசிக்கிறது, ஆண்டு திட்டம் 5வது நான் வரணும்னு
என்னை குறிச்சு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. என் மூலியமா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களே. இதெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்யணும்னு தீர்மானித்து இருக்கும் போது அஞ்சாவது நீங்க வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி இன்னைக்கு நம்ம லைஃப்லயும் சரி, ஊழியத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. சில பேர் கை ஜோசியம் பார்ப்பாங்க, அந்த ஜோசியம் பார்ப்பாங்க, கை ரோட் நான் கூட தெரியாம காமிச்சிட்டேன் ஒத்துட்டா. அப்போ 20ஆம் வயசுல உங்களுக்கு கண்டம் இருக்குதுன்ட்டார். அடப்பாவி, ஏன்டா கையை காமிச்சேன்னு ஆகி போச்சு. அந்த 20ஆம் வயசு வரைக்கும் என்ன கண்டம்னு தெரியல. என்ன கவனிங்க, பிரைஸ் லார்ட். இந்த நிறைய பேர் பார்த்து இந்த ஜோஷியம் சொல்கிறேன், கெடுக்கெடுக்காரன் நிறைய பேர் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க லைஃப்ல எந்த ஒரு மாற்றம் இல்லை. சரி, நம்ம அது நமக்கு தேவை. நம்ம வசனத்துக்குள்ள வந்துடுவோம். கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறாரோ, கர்த்தர் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ, என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். இந்த 15 to 20 மினிட்ஸ்ல உங்க மனதில் அதை பதிய வைத்துக் கொள்ளுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க 3 வாட்டி, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எங்கள் திருச்சபைக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கையை தட்டி கத்திர மேம்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன செய்தி தெரியுமா? அந்த வார்த்தைக்கு சூழ்நிலை எதிரடையா இருக்கும் போது இந்த வார்த்தையை நீ மறந்துடக்கூடாது. அதான் முக்கியம். கேட்கும் போது, வசனம் கேட்கும் போது நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு போகும்போது சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. இங்க இருக்கும்போது நல்லா ஆராதிக்கிறோம், பாடுறோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தேவ பிள்ளைகளோடு கூட. வீட்டுக்கு போனா அதே பிரச்சனையை நான் சந்திக்கிறேன். நாளைக்கு ஆஃபீஸ் போனா, காலேஜ் போனா, ஸ்கூலுக்கு போனா, பிசினஸ்க்கு போனா அதே பிரச்சனை சந்திக்க வேண்டியதா இருக்கிறதே. என் சூழ்நிலைகள் மாறவில்லையே. சூழ்நிலைகள் மாறாத அந்த இடத்திலும் கூட இப்போ நீ எப்படி கைகளை அசைத்து எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் சொன்னியோ, அந்த எதிரடியான சூழ்நிலைகள், எதிரடியான மனிதர்கள் எழும்பி வரும் பொழுது சொல்லும், எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருச்சபையை ஆண்டவர் பெரிதாக்கி, ஆண்டவர் எல்லைகளை பெரிதாக்க வேண்டும் ஆண்டு திட்டம் இருக்க அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ வேதத்துல நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆனா இதே யோபுவின் வாழ்க்கையில, அவன் வாழ்க்கை ஒரு இருளடைந்த ஒரு வாழ்க்கையில எப்படி கர்த்தர் அவன் வாழ்க்கையில காரியத்தை செய்தார் என்றும் ஒரு ரெண்டு கேரக்டரை மாத்திரம் நான் சொல்லிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த 23ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அதே 23ல 2ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்லுகிறார்? யோபு 23ஆம் அதிகாரம் இன்றைய தினம் 2ஆம் வசனம், இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாய் எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. இப்ப பாருங்களேன், இது ஒருவேளை இது உங்களுக்கு புரியாம இருந்தா புரியுற மாதிரி இன்னொரு மொழியாக்க சொல்றேன். இந்த வசனத்தையே என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்றைக்கு இன்னும் மனம் கசந்து முறையிடுகிறேன். அவர் சொல்ல வர என்னன்னா, நான் இன்றைக்கும், பைபிள் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்குது, நான் இன்றைக்கும் இன்னும் மனம் கசந்து முறையிடுகிறேன், ஏனெனில் நான் இன்னும் துன்புற்று கொண்டிருக்கிறேன். அதுதான் அவர் சொல்றாரு, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமா எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. அப்படின்னா இன்னைக்கும் நான் கஷ்டமான பாதையில தான் கடந்து போயிட்டு இருக்கிறேன். என் குடும்பம், என் ஊழியம், கடினமான ஒரு ஊழியம், கடினமான ஒரு வாழ்க்கை. எப்படிதான் என் குடும்பம் நடத்துறதுன்னு தெரியல. இன்னைக்கு ஆண்ட கிருபையில ஓடிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி சபைக்கு வரும்போது, கூட்டங்கள் நடக்கும் போது, ஜெபிக்கும் போது சந்தோஷம் இருக்கு. ஆனால் இன்னும் அந்த பிரச்சனையாகவே இருக்கு. நான் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை, இன்னும் அந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்கு முன்பாக கடன்காரர்கள் நிற்கிறார்கள், கடனிலே ஜீவிக்கிறேன். இன்னும் என் சரீரத்தை பலவீனம் இருக்கு, இன்னும் நான் வேதனையோடு தான் இருக்கிறேன், இன்னும் துன்புற்று கொண்டிருக்கிறேன். இது நான் சொல்லல, இந்த 2ஆம் வசனத்துல யோபு சொல்றார். இந்த 23ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா, அவர் ஒவ்வொரு வசனங்கள் அது 23ல தொடர்ந்து அந்த வசனம் வாசித்தீங்கன்னா ஒரு கோர்வையாகவே இருக்காது அந்த அதிகாரம். 2ஆம் வசனத்துல எப்படி சொல்றாரா? 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்களேன். 3ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாய் வரிசையாய் வச்சு காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளாலே என் வாயை நிரப்பேன். அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னா கோமா பேசுறாரு.
அவர் நம்ம பாஷையில் சொல்ல என் கிட்ட மாத்திரம் அவன் மாட்டுட்டனே சொல்கிறோமா சொல்லியா? அந்த மனுஷன் என் கையில் மாத்திரம் மாட்டுட்டான், அவன் பிச்சு எடுத்துருவேன் இல்லை, சம்திங் லைக் தட். இந்த வசனம் நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறார். அவர் என் கிட்ட வரட்டுமே, நான் அவரை கேட்காம விட மாட்டேன். ஒரு ஆர்கியூ பண்ற மாதிரி பேசுறாரு. 3 நாள்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5-6 போட்டு இப்போ எல்லாத்துக்கும் நம்ம டைம் ஆகிடும். ஒவ்வொரு வசனம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரு அப்படியே இறங்கிட்டு பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா 6ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. 6ஆம் வசனத்தில் அவர் வழக்காடுவாரோ சொல்லிட்டு அவர் சொன்னாரு, அவர் அப்படி செய்யாமல். அவர் திட்டுறாரு, இல்ல இல்ல அவர் செய்ய மாட்டார், அவர் பண்ண மாட்டார், என் மேல் தாயை செய்வார். இப்படி ஒவ்வொரு வசனம் விளக்கிட்டே நான் போகலாம். இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது 8, 9, 10 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வலது புறத்துல 8ஆம் வசனம், முன்னால போனாலும் அவர் இல்லை, பின்னாலே போனாலும் அவரை காணேன், இடது புறத்திலும் அவரை காணேன், வலது புறத்திலும் காணாதபடி ஒளிந்திருக்கிற சொல்லிட்டு 10ஆம் வசனம் வராரு. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க அனுபவம் அதே போல இருக்கலாம். நான் போகும் வழியை அவர் ஒருத்தர் தாங்க அறிவார். நான் போற பாதை, சபை போற பாதை, ஊழியம் போற பாதை, என் குடும்பம் போற பாதை மற்றவங்களுக்கெல்லாம் புரியவே புரியாது. கர்த்தர் ஒருத்தருக்கு தான் புரியும். இப்படியே சொல்லிட்டு அவர் வரும்போது தான் 13ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரே நாள் டிராஜடி. இப்போ சுனாமி வந்த அன்னைக்கு ஒரே நாளிலே எல்லாம் முடிந்த ஒரு சூழ்நிலை. சமீபத்தில் சீரியாலியா earthquake வந்தது, ஒரே நாளிலே பயங்கரமான சேதங்கள். அப்போ யோபின் வாழ்க்கையில் ஒரே நாளில் எல்லாம் அழிந்து போன ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். என் லைஃப்ல ஆண்டவர் சொன்ன பிளெஸிங்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் மாறா என் லைஃப் இருந்தாலும், என் வாழ்க்கை கசந்து போயிருக்கலாலும், நான் இன்னும் துன்புற்று கொண்டு இருந்தாலும் நான் சொல்ல போறேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை நான் பார்க்க போவதில்லை. ஹல்லேலூயா. கசந்த நிகழ்காலத்தை பார்க்க போவதில்லை. நல்ல கவனிங்க. யோபுவின் வாழ்க்கையில கசந்த நிகழ்காலம், கசந்து போன ஒரு நிகழ்காலத்தை ஆசீர்வாதமான எதிர்காலமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கசந்த நிகழ்காலத்தை ஆசீர்வாதமான எதிர்காலமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. இப்போ ஒருவேளை கசந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அதை ஆசீர்வாதமான எதிர்காலமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? அந்த சூழ்நிலையிலும் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று முழக்கமிடும் போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் யோபு பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த வசனம் ரொம்ப சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி, நம்ம லைஃப்ல சொல்ல முடியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொல்றாரு, இவைகளில் யோபு தேவனை பற்றி குறைய சொல்லல, பாவம் செய்யல. அவ்வளவு உத்தமனும் பரிசுத்தமான இருந்த பொழுது அவன் வாழ்க்கையில எப்ப தெரியுமா டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு? அவன் வாழ்க்கையில அவன் கசந்து போன நிகழ்காலம் ஆசீர்வாதமான எதிர்காலமா மாறின டைம், அந்த மோமெண்ட் எப்ப தெரியுமா? யோபு 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்து ஃபுல்லா வாசிக்க டைம் இல்லை. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. ஏன் அப்பொழுதுன்னு போட்டிருக்கு? அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அது வரைக்கும் பார்க்கலையா? பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்த பார்வை வேற,
இப்போ பார்க்குற பார்வை வேறு. அது வரைக்கும் பார்த்த பார்வை தம் பிள்ளைப்படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். பிசாசுக்கிட்டே சவால் விடுறார், என் மகன் என்னை மகிமைப்படுத்துவான். பிசாசுக்கே சவால் விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதன்படியே யோபு வாழ்ந்தான். பிரைஸ் தி லார்ட். பார்க்கலையா? பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் இவை எல்லாவற்றிலும் யோபு உத்தமமும் உண்மையும் பரிசுத்தமும் ஆண்டவரை மறுதலிக்காமல் அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்த பொழுது, அப்பொழுது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சிஸ்டர், பிரதரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், சூழ்நிலை மத்தியில் நீ என்னை துதிக்கிறியா முறுமுறுக்கிறியா? யோபு எல்லா சூழ்நிலை துதிச்சான். என்ன சொல்லிட்டான்? எனக்கு குறித்திருக்கிறதை அவன் நிறைவேற்றுவான். எனக்கு குறித்திருக்கிறதை அவன் நிறைவேற்றுவான். எனக்கு எத்தனை சேதங்கள் வந்தாலும், என் வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள் வந்தாலும், என் சரீரத்தில் சுகம் இல்லாமல் போனாலும், எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவான். அப்படி அவன் ஸ்ட்ராங்கா உறுதியா நின்றபடுதான். அப்பொழுது கர்த்தர் யோபுவை நோக்கி பார்த்தான். இன்றைக்கு இந்த மாலையில, இந்த ஆண்டு விழாவில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இதுவரைக்கும் ஆண்டவரை பார்த்த பார்வை வேற. நீங்க இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலே, நஷ்டங்கள் மத்தியிலே, அசௌரியங்கள் மத்தியிலே கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறபடினாலே இப்பொழுது கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் உங்கள் மேல் உங்கள் மேல் விழுந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அப்பொழுதுன்ற வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கு தெரியுமா? மனே, என் டைம் வந்துருச்சு உன்னை பிளஸ் பண்ணுறதுக்கு. எனக்காக எவ்வளோ கஷ்டங்களை சகிச்ச, எனக்காக எவ்வளோ வேதனை சகிச்ச, எனக்காக கண்ணீர் பாதையிலும் உண்மையாக இருந்தாய். பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு தான் கண்ணீரை பற்றி பேச பவர் உண்டு. நான் ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரம், நொறுக்கப்பட்ட பாத்திரம். பிரைஸ் தி லார்ட். யாருக்குமே தெரியும், சென்னையிலே யாருக்கும் தெரியாது, எந்த பாஸ்டர்ஸ்க்கும் தெரியும். நான் போன பாதை, கைவிட்டு எண்ணத்துக்குரிய மூத்த ஊழியராக நான் கடந்து போன பாதையை பற்றி தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் பாதை நான் போனவன். கவனிங்க, அந்த பாதைகளில கர்த்தரை மறுதலிக்காம, முறுமுறுக்காம, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மை முத்தமுமாய் ஆண்டவருக்காக ஓடினது நிமித்தமாய் யோபுவை எப்படி கண்கள் கண்டதோ, என்னையும் அப்படி கண்கள் கண்டது. ஆமென். அதே கண்கள் இதுவரைக்கும் உண்மை முத்தமுமாய் ஓடிட்டு இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த கண்கள் உன்னையும் நோக்கி இருக்கிறது. ஆமென். அந்த பார்வை விழுந்த உடனே தான் பைபிள் சொல்லுது, வாசிக்கலாம் டைம் இல்லை, அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினால் அவன் முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீங்க டிராவல் பண்ணி வந்த 38, 39, 40 பேசலாம், இது ஒரு அனுபவம். ஆனால் இந்த புதிய ஆண்டுக்குள் காலெடுத்து வைத்திருக்கிறீங்களே, இன்னைக்கு கர்த்தருடைய பார்வை உங்க மேல விழுந்துருச்சு, சபை மேல விழுந்திருக்குது, ஒவ்வொரு மெம்பர்ஸ் மேல விழுந்திருக்கிறது. கர்த்தர் முன் நிலைமை காட்டிலும் உன் பின்னிலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில், அது மாத்திரம் வாசித்துருங்க. 42, 16, 16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷங்கள் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதற்கு பின்பு. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு ஆஃப்டர் திஸ். அப்படியாமா? ஆஃப்டர் திஸ், இதற்கு பின்பு. இனிமேல் தான் இருக்கு. பக்கத்தில் பார்த்து, இனிமேல் தான் இருக்கு ஊழியம். இனிமேல் தான் நம்ம சொல்ல, இனிமேல் தான் நம்ம லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நிறைய பேர் நினைக்க இதோ இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடும். இல்லை இல்லை இல்லை, இனிமேல் தான் நீ கர்த்தருடைய மகிமை நீ பார்க்க போகிற. இனிமேல் தான் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய அற்புதத்தை உன் வாழ்க்கையில பார்க்க போகிற. நெருக்கத்தில் இருந்த தேவ பிள்ளையே, இனிமேல் தான் உன்னை விசாலத்திலே ஆண்டவர் நடத்த போவதை உன் கண்கள் பார்க்க போகிறது. ஒரு அல்லேலூயா. ஆமென், ஆமென். அதனால தான் நெருக்கப்படுற நேரத்தில் இந்த வசனம் சொல்ல, எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றுவான், எனக்கு குறித்திருக்க நிறைவேற்றுவான். அப்போ இதற்கு பின்பு அப்படின்னு சொன்னா, அவன் 140 வருஷமா, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அவனுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து, பலவீனங்கள் வந்து, அவனுக்கு வந்த அந்த சோக கதை அவனை முடிச்சிருக்கும், வாழ்க்கை முடிச்சிருக்கும்.
அவனுடைய வயது பைபிள்ல போடல. பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க அப்போ அவனுக்கு 70 வயசு இருக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. 70 வயசு இருக்கும். 70 வயசுலயே யோபு போய் சேர்ந்திருக்க வேண்டியது. ஆனா யோபு அந்த சூழ்நிலைகளை கர்த்தரை பிடிச்சிட்டு எனக்கு குறித்திருக்கிறது கர்த்தர் செய்வார் நம்பிக்கையோடு இருந்த பொழுது அந்த 16ஆம் வசனம் நிறைவேறுகிறது. இதற்கு பின்பு யோபு 140 வருஷங்கள் வாழ்ந்து பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் 4 தலைமுறை காணும்படி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போ வேத பண்டிதருடைய கணக்கின்படி 70 + 140 எவ்வளவு? நான் கொஞ்சம் கணக்குல வீக்கு, சொல்லுங்க. 210. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதற்கு பின்பு நீங்கள், அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் 140. நமக்கே நம்பிக்கை இல்லை. நம்ம 70 80 தாண்டத பெருசா இருக்குது. 100 100 சொல்லுங்க, 140 வருஷம் வாழ்ந்து சொல்லுங்க. பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் 4 தலைமுறை காணும்படியா அவங்க தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, உன்னை பிளஸ் பண்ண போறாரு. ஐயோ, தலைமையில கை வைக்க மாட்டீங்களோ? சொல்லுங்க, உங்களை பிளஸ் பண்ண போறாரு. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ கசந்த நிகழ்காலம் ஆசீர்வாதமான எதிர்காலமா கர்த்தர் மாற்ற போகிறார். அவங்கள பார்த்து சொல்லுங்க, இப்ப இருக்க சூழ்நிலையை பார்க்காத, கர்த்தரை உண்மையா பின்பற்று, கர்த்தரை உண்மையை ஆராதி. உன் எதிர்காலம் பிரகாசமா இருக்க போகுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ என்னென்ன சூழ்நிலைக்குள் கடந்து போறீங்களோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு செய்திக்காக மாத்திரம் இனி மேல நான் சொல்ல போறேன், எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவா, எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபம் பண்ணிடுவோம். நேரம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7 8 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 37 7 8 வசனங்கள். ஒரு 5-10 நிமிஷம் முடிக்கும். கரெக்டா? ஒரே ஒரு வசனம் தான். வாசிங்க. வாசிங்க. நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றிலும் வணங்கி நின்றது என்றார். கொஞ்சம் இங்க பாருங்க, கொஞ்சம் நிதானமா சொல்றேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யோசேப்பு உடைய வாழ்க்கையில் நடந்த காரியம். யோசேப்பின் வாழ்க்கையில அவன் கண்ட சொப்பனா நமக்கு தெரியும். என்ன சொல்றாரு? உங்க அரிக்கட்டுகள் எல்லாம் ஏன் அரிக்கட்டை வணங்கி இருக்குது. யார்கிட்ட சொல்றாங்க? பிரதர்ஸ் கிட்ட சொல்றாங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணி, உங்க அண்ணன், இப்ப எனக்கு 3 அக்கா ஒரு அண்ணன் சொன்னேன் இல்லைங்களா? யோசேப்பு சொன்ன மாதிரி நான் சொல்லியிருந்தா, ஒருவேளை எனக்கு அக்காலாம் நல்ல அக்காங்க, அந்த பிரச்சனை கிடையாது. பொறாம பிடிச்ச அக்காங்களாம் இருக்காங்க, அண்ணெல்லாம் இருக்காங்க. நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. யோசேப்பு சொன்ன உடனே அங்க முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த யோசேப்பின் சகோதரர்கள் என்ன பகைச்சாங்கன்னு போட்டிருக்கு. பகைத்தார்கள். டேய், நம்ம பாஷையில் சொன்னா, நேத்து பிறந்த பையனி பொடி பையன், உன்னை நாங்க வணங்குறோமா? நீ என்ன பெரிய ஆள? நீ அவ்வளவு பெரிய ஆள? நீ அப்படியே பிரதர்ஸ்லாம் கொதிக்குது. நாங்களாம் இவரை வணங்கணுமா? அவ்வளவுதான். அங்கதான் ஆரம்பிக்குது, பகை ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் நல்ல கவனிங்க, செய்தியை நீங்க பிடிச்சிக்கணும். யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். என்ன வாக்கு கொடுத்துட்டாரு? உன் அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கும், உன் தலையை உயர்த்த போகிறேன், உன் கொம்பை உயர்த்த போகிறேன், உன் பாதையை உயர்த்த போகிறேன். இதுதான் அந்த சொப்பனத்துடைய அர்த்தம். ஆனா சொன்ன உடனே அவனுக்கு நடந்ததெல்லாம் டிராஜடி தான். நமக்கு தெரியும். எதுக்கு சொல்றேன்? இந்த வசனம் யோபு சொன்னதை, அதே வார்த்தையை யோசேப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும். இவன் சொப்பனம் கண்ட உடனே, முதல் சொப்பனத்தை சொன்ன உடனே பிரதர்ஸ் பகைக்கிறாங்க. பகைச்சி கொஞ்ச நேரம் கூட ஆகலை. இவன் சும்மா கொஞ்சம் கேப்பாச்சு விடக்கூடாது. அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? 9 10 வசனமா? வேறொரு 9 10 வசனமா? 9ல அது பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கிறது முன்னாடி அப்பதான் பகை எல்லாம் பத்திக்கிட்டு இருக்குது, எல்லாம் கோபத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் கேப் விட்டாச்சு சொல்லிருக்கலாம். இவன் உடனே அடுத்த சொப்பனத்தை சொல்றான். வாசிமா. அவன் ஒரு வேறு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னொரு சொப்பனத்தை, இந்த பகைய முடியல, கோபத்துல இருக்கிற இன்னொரு சொப்பனமா, இன்னொரு சொப்பனத்தை கண்டு சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை. இப்ப அப்பா அம்மாவும் உள்ள சேர்த்துக்கிட்டான். அது வரைக்கும் அப்பா சும்மா இருந்தாரு. சொன்னவன அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ கவனிங்க, அவன் ஆரம்பம் பாருங்களேன். அவன் கண்ட சொப்பனம் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கணும் இல்லையா?
வாக்குத்தத்தத்தை பெறும்போது, தரிசனங்களை பெறும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் சூழ்நிலை வேற விதமா இருக்கு. ஆனால் செய்தி, ஆனால் யோசேப்பு தளர்ந்து போகவில்லை. யோசேப்பை தளர்ந்து பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பகை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கடிந்து கொள்ளுதல். அப்போ அவங்களை என்ன பண்றாங்க நமக்கு தெரியும். யோசேப்பை பிடிச்சு குழியிலே போட்டு விட்டார்கள். குழியிலே போட்ட பிறகும் நான் நினைக்கிறேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லியிருப்பார். ஆமென். ஆண்டவருடைய சொப்பன சந்தோஷம். ஆனா எனக்கு நடக்கிறது பார்த்து நான் கவலைப்பட போதில்ல, என் சூழ்நிலையை பார்த்து நான் கலங்க போறதில்ல. என் போக்கஸ் என் ஆண்டவர் எனக்கு செய்ய இருக்கிற காரியத்தின் மேல் தான் என்னுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கும். கூலியிலே தந்த பொழுதும் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. படுபாவி பசங்க அதோடு விட்டானுங்களா? கடைசியில அவர்களை கொண்டு போய் விற்று போட்டாங்க இஸ்மவேலரிடம், இல்லையா? அப்ப அடிமையா கொண்டு போகும்போது ஜாலியா வந்துட்டு இருப்பாரு, கட்டி தான் கொண்டு போயிருப்பாங்க. கட்டப்பட்டு அடிமையாய் கொண்டு போக போடும் போது கூட யோசேப்பு எங்கேயும் கண் கலங்கினது, கண்ணீர் விட்டான்னு சொல்லி பைபிள் எங்கேயுமே போடல. ஆனா அவன் சொல்லியிருப்பான், என் கண்கள் தரிசனத்தின் மேல் இருக்கிறது, என் கண்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் இருக்கிறது, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இப்ப கொண்டு போயிட்டாங்க, போர்த்திபாரின் வீட்டுக்கு போயாச்சு. நமக்கு கதை தெரியும், அங்கேயும் விட்டு வைக்கல. போர்த்திபாரின் மனைவி பாவத்துக்கு அழைக்க அவன் துண்டகானம் துணியகானம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஓடினான். ஆனால் குற்றம் அவன் மேல் விழுந்து அவனை சிறை கைதியாய் கொண்டு போனார்கள். சிறை கைதியா இருக்கும்போது எப்படி இருந்திருப்பான் யோசித்து பாருங்களேன். அங்கேயும் யோசேப்பு முறுமுறுக்கவில்லை, அங்கேயும் யோசேப்பு அழுததாக பைபிள் சொல்லவில்லை. உள்ளத்துக்குள்ள எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இப்போ அங்க இருக்கக்கூடிய பானபாத்திரக்காரன் சொப்பனத்தை விளக்கி சொன்ன உடனே யோசேப்பு கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுச்சப்பா. ராஜா கிட்ட போய் சொல்லுப்பா, என்னை எப்படியாவது ஜெயிலிருந்து நான் அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தான் படுபாவி. அந்த மனுஷனும் மறந்து போனான். கவனிங்க, நம்ம ஜெபிக்க போறேன், முடிக்க போறேன். மறந்து போனான். கடைசி சான்ஸ், அவன் நிரபராதி என்று சொல்றதுக்கு கடைசி சான்ஸ், அதையும் மிஸ் பண்ணிட்டான். ஆனாலும் யோசேப்பு அழவில்லை, ஆனாலும் யோசேப்பு முறுமுறுக்கவில்லை, ஆனாலும் யோசேப்பு கர்த்தரை விட்டு தூரமாய் போகவில்லை. எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவசரப்பட்டுற கூடாது. இதை பாட்டு பாடணும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவசரப்பட்டுறாதீங்க. இந்த சூசைட் பண்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டுறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா தவிர்த்திருக்கலாம். கவனிங்க, கடைசி அவன் வாழ்க்கையில இப்போதான் கர்த்தருடைய டைம் வருது. எப்படி யோபுவை கர்த்தர் நோக்கி பார்த்தான்னு வாஸ்த மாதிரி, அப்பொழுது அங்கே வாஸ்தம் யோபுல, யோபு 42:9 அப்பொழுது கர்த்தர் யோபுவை முகத்தை பார்த்தார். இப்போ கர்த்தர் யோசேப்பின் முகத்தை பார்க்கிற டைம் வந்துருச்சு. மகனே யோசேப்பே, உன்னை கடிந்து கொண்ட பொழுதும் உன்னை பகைத்த பொழுதும் எனக்கு நீ உண்மையாய் இருந்தாய். உன்னை குழியிலே தள்ளின பொழுதும் கூட என் மேல் நம்பிக்கையாய் இருந்தாய். உன்னை கைகளையும் கால்களையும் கட்டி உன்னை அடிமையாய் கொண்டு போன பொழுதும் கூட எனக்கு உண்மையுமாய் உத்தமமாய் வாக்குத்தத்தத்தில் நிலைத்திருந்தாய். உன்னை சிறைச்சாலையிலே செய்யாததை செய்ததாய் குற்றப்படுத்தி சிறைச்சாலையில் தள்ளின பொழுதும் கூட என் மேல் உன் கண்கள் நோக்கமாய் இருந்தது. கடைசி சான்ஸ், நீ நிரபராதி என்று சொல்லி நிரூபிக்கக்கூடிய டைம் வந்த பொழுது கூட, ஏமாற்றம் வந்த பொழுது கூட நீ அளவில்லை மகனே, அளவில்லை. என் மேல நம்பிக்கை இருந்த. இப்போ நீ பாஸ் பண்ணிட்ட, இப்போ என்னுடைய டர்ன், இப்போது என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தாரு, ஏய் ராஜாவுக்கே சொப்பனம் கொடுறா. ஒருத்தனாலும் அதை விளக்கி சொல்ல முடியாதப்போதான் படுபாவி இந்த பானபாத்திரக்காரனுக்கு அப்போதான் மனசுல ஞாபகம் வருது. நான் சொல்வேன், பானபாத்திரக்காரன் தவறு செய்யவில்லை. ஏன்னா அவன் அங்கே இவனை நினைவு கூர்ந்து சொல்லி இருந்தா தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்காது. ஆமென். யூதாஸ் காட்டி கொடுக்காமல் இருந்திருந்தால் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்காது.
சில நேரங்களில் சிலர் மறப்பார்கள். அவர்கள் மறந்தால்தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சிலர் மறப்பார்கள், சிலர் ஓடியே போவார்கள், அப்போதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பிரைஸ் தி லார்ட். அப்போ கவனிங்க, அப்பதான் அவன் அழைக்கப்பட்டான். நமக்கு அதெல்லாம் சொல்லி டைம் இல்லை. அப்பொழுது இவன் சொப்பனத்தை விளக்கி சொன்ன பொழுது எல்லா பவரையும் கொடுத்துட்டார். அந்த ஆதியாகமம் 41 வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்து முழுமைக்கு நீதாடா ராஜா, அதிபதி. பிரைஸ் தி லார்ட். பெயருக்கு தான் நான் பார்வோன். அங்க சொல்றாரு, வாசிக்க டைம் இல்லை, உன்னுடைய அதிகாரம் ஒருத்தனும் கையும் காலை கூட ஆட்டக்கூடாது. கொசு கடிக்குதுன்னு அடிச்சாலும் யோசேப்பிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் கொசு அடிக்கணும். ஆமென். அப்படி ஒரு பெர்மிஷன் கிடைச்சு. அப்ப கவனிங்க, நம்ம ஜெபிக்க போறோம். அப்போ அந்த யோசேப்பின் வாழ்க்கையில ஆண்டவர் உயர்த்தினார், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. ஆமென். அதே போல சகோதரர்கள் வந்து வணங்கினார்கள். அந்த நிமிஷம் தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா யோசேப்பின் கண்கள் கலங்கினது. இத்தனை பாடுகள் மத்தியில கண் கலங்கலைங்க. கர்த்தர் கொடுத்த சொப்பனம் நிறைவேறின பொழுது நடந்தது. எல்லாரும் ஜெபிக்க போற சொல்லுங்க, எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படியே கண்களை மூடுவோமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.